நன்றிக்கு ஒரு பெரிய கதை ஒன்று இருக்குது. தலையை வெட்டினோடா அப்போ தான் உன்னை கூட படுப்பேன்னு ஒரு சொல்லிட்டாலாம். இந்த பையன் என்ன பண்ணிடுறான், அம்மாவை தலையை வெட்டி தட்டில் தூக்கின்னு போயிடறான். போய் கொடுக்குறதுக்கு ஓடும்போது கல் இடிப்பட்டுன்னு அம்மா அணிகிறான், பார்த்து மகனே அணிகிறான். அதான் நன்றி. புரியுதா? நான் பெற்றது எனக்கு முன்னாடி என்ன ஆகக்கூடாது, அசிங்கப்படக்கூடாது, வழியோட இருக்கக்கூடாது. புரியுதா? நன்றிக்கும் அவன் நேற்று இருந்தது இன்றைக்கி இருந்தது நாளைக்கு இருந்ததுலாம் என்ன ஆகாது, அது மாறாது. நன்றி என்ன ஆகாது, மாறாது. ஆனால் விசுவாசம், பாசம் இதெல்லாம் மாறும். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கொடுத்து பரஸ்பரம் பரிமாற்றம் இதெல்லாம் என்ன ஆகும், மாறும். நன்றியோடு இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மாற மாட்டாங்க. அதெல்லாம் என்கிட்ட தான் நீங்கள் கற்றுக்கணும். நீ என்ன வேணால் என்னை பண்ணு, பேசு, போ, ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன். அதனால தான் உங்களுக்கு சந்தர்ப்பமே கொடுப்பேன். என்ன தைரியத்தில் வந்து உட்காந்துக்கிறேன்னா, நான் ஒரு நன்றி உள்ள ஜீவிதம். யார் வேணா வரலாம், என்னை மிரட்டலாம் முடியாது. நான் நேரில் வந்து பார்ப்பேன், ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசுவேன், உன்னால் பாதிக்கப்பட்ட பெண்களை இட்டு வந்து பேச வைப்பேன். துட்டு கொடுத்தா எந்த பொம்பளையும் பேசுவாள். இப்படியே சொல்லிடுவேன். பாதிக்கப்பட்ட பொம்பளை இருந்தால் கூட ஏமா உனக்கு பணம் சரியாக பத்தலையான்னு கேட்டால் என்ன பண்ணுவா? புரியுது என்ன சொல்கிறேன்றது? ஏன்னா இந்த உலகத்தில் என்ன தான் பண்ணுகிறாங்க, ஏமாத்துறவங்களாம் இருக்கிறாங்க. என்ன அவனுக்கு என்ன அவ்வளோ தூரம் போனாக்கா நம்ம கேமரா வச்சுட்டு பழகணும். இப்போ எல்லோரும் கூடவும் பேசும்போதும் தனியாக பேசும்போது கேமரா வச்சுருவோம். அந்த எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி, அந்த காப்பி குடிப்போம் கம்பி திமி அந்த பாட்டில் அவர் விக்ரம் அந்த பதம் வச்சுருப்பார், உள்ளே கேமரா வச்சுட்டு இருப்பாங்க. இவ்வளோ கீச்சின்னு என்னை அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டாருன்னு ஒன்று மேலே பாருன்ட்டான். எல்லாம் என்ன ஆகிடான். நான் வந்து இந்த சிசிடிவி கேமராவெலாம் நம்பி வாழல, கடவுளே நம்மளை என்ன பண்ணுகிறாரு, கண்காணிச்சுன்னுக்கிறார். அதனால் உங்களை என்ன பண்ண முடியாது. நீங்கள் செய்கின்ற அத்தனை செயலும் யாருக்கு தெரியும்? அந்த ரங்கம் யாவும் அந்த ரங்கன் அறிவான், அதுதான் வைகுந்தமே. ஸோ அந்த மாதிரியான ஆள் நான். அப்போ நீங்கள் ஒன்றும் செய்யறதுக்கே இல்லை. நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா அது என்ன ஆகாது, போகாது. அப்போ உங்களுக்கு ஏற்பட்டது நன்றி உணர்வு கிடையாது.